ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவர முனியே நமः. கர்க்கடே பூர்வபல்குன்யாம் துளசி கானனோத்பவாம் பாண்ட்யே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகீம். பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோததமிழ் ஐயைந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு என உயர்ந்த வைபவத்தையுடைய திருப்பாவை திவ்ய பிரபந்த கிரமத்திலே இன்றைய நாள் மார்கழி மாதம் 27ஆம் நாள் ஆகையாலே 27ஆம் பாசுர அனுபவங்கள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா முந்தன்னை பாடிப் பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்னனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து ஏலோர் எம்பாவாய் என்ன இன்னைய நாள் பாசுரமானது அமைந்துள்ளது. மாலே மணிவண்ணான கீழ்ப்பாசுரம். அதிலே இவர்கள் வேண்டியபடிக்கு எம்பெருமான் தானும் சங்கங்கள் என்ன பறைகள் முதலான பலவற்றை கொடுத்து அருளினான். இவ்வளவுதானே உங்களுக்கு வேண்டியது ஆய்ச்சிகள் என கண்ணபிரான் கேட்க கூடாரை வெல்லும் என்னை பாட்டிலே நோன்புக்கு முன்பு வேண்டியவை அந்த வஸ்துக்கள் எல்லாம். இதோ நாட்டாருக்கு சுபிட்சம் வேண்டி நோன்பு நோற்றோமே அதற்கு உண்டான வஸ்துக்கள். இப்பொழுது நோன்பு முடிந்தது, உன்னோடு கூடும் காலம் வந்துவிட்டது. இப்பொழுது உன்னிடத்திலிருந்து நாங்கள் சில வஸ்துக்களை பிரார்த்திக்கின்றோம், அவற்றையும் கொடுத்தருள வேணும் என்று தெரிவிக்கின்றார்கள். அதனே கண்ணனுக்கு ஆச்சரியம். இப்படி எளிவரும் இயல்பினன் என்ன ஆழ்வார்களாம் நம்மை புகழ்ந்த விஷயம் இந்த ஆய்ச்சிமார்களுக்கு எவ்வண்ணம் தெரிந்தது? பெண்களே, இதனை எவ்வண்ணம் அறிந்தீர்கள்? இதோ நீங்கள் கேட்டதையெல்லாம் தருகின்றோம் என்பதை கொண்டா அத்தக்கொண்டு நம்மையும் நம்முடைய சர்வஸ்வத்தையும் உங்களுடையதாக்கி கொண்டீர்கள். எனக்கே தன்னை தந்த கற்பகம் என்றபடிக்கு இப்படி எம்பெருமானந்து தன்னை கொடுப்பவனாக இருக்கின்றான் என்பதை ஆட்சிமார்கள் அறிந்து கொண்ட விஷயத்தை அவர்களிடத்திலே கேட்கின்றான். எவ்வண்ணம் அறிந்தீர்கள்? இதோ இவர்கள் சில விஷயங்களெல்லாம் பிரார்த்திக்கச்சு. இவர்களை கேள்வி கேட்டு மடக்கி அவர்கள் கேட்டதை கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தோடு இருந்த எம்பெருமான், ஆனால் அவன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் மிகவும் சாமர்த்தியமாக பதில் சொல்லி தாங்கள் வேண்டியவற்றை அவனிடத்திலிருந்து பெறுபவர்களென்னோ இந்த ஆய்ச்சிமார்கள். அப்படி அவனிடத்திலிருந்து பெற்று அவனையே தோற்கடித்து நிற்பவர்கள். இப்படிலாம் எப்படி உங்களுக்கு திறமை வந்தது? நான் ஆச்சரியத்தோடு கேட்கின்றான் கண்ணபிரான். அப்படி அவன் கேட்ட கேள்விக்கு விடையளிப்பதாகவே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று இப்பாசுரத்தை அருளி செய்கின்றார்கள். அப்படி கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று விமுகர்களையும் வசப்படுத்திக் கொள்ளவல்ல திருக்குணத்தை உடையவன் எம்பெருமான். விமுகர்கள்னா பகைவர்கள். எம்பெருமானுக்கு பகைவர்கள் உண்டானா எம்பெருமானை பகையாக கருதி அவனிடத்திலே துவேஷம் பாராட்டி அவனை எப்பொழுதும் நிந்தித்து கொண்டிருப்பவர்கள். கம்சன் என்ன, இரண்யன் என்ன, இரண்யாட்சகன் என்ன, ராவணாதிகள் என்ன, கௌரவர்கள் என்ன, அத்தனை பேர்களும் எம்பெருமானிடத்திலே விரோதம் பாராட்டினார்களே. அப்படிப்பட்டவர்களுக்கு கூட தன்னுடைய குணத்தை காட்டி அவர்களை வென்றவனாக இருக்கின்றான். அந்த குணம் எடுபடாத பொழுது தன்னுடைய வீரத்தாலே அவர்களை வென்றவனாக இருக்கின்றான். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. உலகத்தில் அபிமுகர்கள், விமுகர்கள், உதாசீனர்கள் என்று 3 வகையினர் உள்ளார்கள். இப்படி அபிமுகர்கள்னா அன்பர்கள், பகவானிடத்திலே அன்பு செய்பவர்கள், அவனுக்கு அடியவர்களாக இருப்பவர்கள். விமுகர்கள் என்பது பகைவர்கள். யார் பகைவர்கள்னு பார்த்தோம். எம்பெருமானை விரோதியாக நினைத்து அவனிடத்திலே துவேஷம் பாராட்டுபவர்கள். அப்படி 10 அடியவர்க்கு எளியவன் அப்படின்னா தன்னிடத்திலே பக்தியுடையவர்களுக்கு எம்பெருமான் மிகவும் சௌலபியம் உடையவனாக இருக்கின்றான், சுலபனாக இருக்கின்றான்னா எது பக்தினா அவனை வெறுக்காமை, அவனை விலக்காமை. அப்படி அவனை வெறுக்காமலும் விலக்காமலும் இருப்பதாலேயே அந்த கண்டுகளிடத்திலே அவ்வளவு பிரீதியை உடையவனாக இருந்த கண்ணபிரான். ஆனால் கண்ணனிடத்தில் வெறுப்பு கொண்டு அவனிடத்திலே விரோதம் பாராட்டுகின்ற விமுகர்கள், அவர்கள் பகைவர்கள். அதற்கு மேற்பட்டு அன்பும் இல்லாமல் பகையும் இல்லாமல் இருக்கின்ற உதாசீனர்கள். பகவான்ல பகையும் வச்சுக்க மாட்டார், அன்பும் பண்ண மாட்டார். ஆக இங்கே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்பதாலே இந்த கூடார் என்னும் சொல்லானது இந்த 3 பிரிவினரையும் குறிக்கும். அபிமுகர்களாகிய அடியவர்கள், விமுகர்களாகிய பகைவர்கள்,
உதாசீனர்கள் என்ன இந்த 3 பிரிவினையும் வெல்லக்கூடிய சாமர்த்தியமுடையவனாக இருக்கின்ற எம்பெருமான். இப்படி கூடார் என்பதற்கு கூடாதவர்கள் என்று அர்த்தம். கூடாதவர்கள்னா உன்னோடு கூடமாட்டோம் என்று இருக்கின்ற விமுகர்களும் உதாசீனர்களும் கூடாதவர்களாக இருப்பார்கள். விமுகர்கள்னா பகைவர்கள். அவர்கள் எம்பெருமானிடத்திலே உன்னோடு கூடமாட்டோம் என்று பிரதிஜை பண்ணி அப்படியே வாழ்ந்து மாண்டு போகின்றார்கள். உதாசீனர்கள் எம்பெருமானிடத்திலே எந்த விதமான துவேஷமுமின்றி எந்த விதமான அன்புமின்றி இருந்து அப்படியே முடிந்து போவர்கள். ஆனால் அவர்கள்லாம் கூடாதவர்கள். ஆனால் அதற்கு மேற்பட்ட அபிமுகர்கள் எனப்படுகின்ற அன்பர்களும் எப்படி கூடாதவர்கள் ஆவர் என்ற சந்தேகம் பிறக்கும். இப்படி அடியவர்கள் கூட அவனோடு கூடாதவர்களாம். அது எப்படி அடியவர்கள் அவனோடு கூடாதவர்கள்னா அதற்கு எம்பெருமானுடைய ஒப்புயர்வற்ற பெருமை. அந்த பெருமையோடு நம்முடைய தாழ்ச்சியை ஒப்பிட்டால் நாம் அவனுடன் கூட முடியாதவர்கள் என்ற கருத்து பிறக்கமாக கூடார் என்ற சொல்லிலே அபிமுகர்களோடு விமுகர்களோடு உதாசீனர்களோடு எந்த வித்தியாசமுமின்றி அனைவரையும் சேர்த்து கொள்ள இங்கே தவறில்லை என்று காட்டுகின்றார்கள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று அப்படி ஸ்திரீத்வாபிமானத்தாலே, ஸ்திரீத்வாபிமானம்னா நாங்கள் எல்லாம் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்ற கோட்பாட்டோடு இருந்தோமே, அந்த அபிமானத்தை எல்லாம் விட்டு அபிமான பங்கமாய் நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் தலை பெய்தோம்னு தெரிவித்தார்களே. அப்படிப்பட்ட ஸ்திரீத்வாபிமானத்தை விட்டு வாசலை விட்டு புறப்பட்டு வந்தோம். அப்படி புறப்பட்டு வந்த எங்களை வெல்லுகின்ற குணத்தை உரைக்கின்றார்கள் என்று தெரிவிக்கின்றார்கள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா சத்தியேன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவ குரூன் சுர்சுஷயா வீரோ தனுஷா யுதிசாஸ்திரவான். ராமபிரானுடைய உயர்ந்த இந்த பராக்கிரமம், உயர்ந்த குணம், லோகங்களையெல்லாம் சத்தியத்தினாலே ஜெயிக்கின்றான். தீனர்களாகிய பக்தர்களையெல்லாம் தானத்தினாலும் ஆச்சாரியர்களையெல்லாம் சுருஷசையினாலும் யுத்தத்தில் சத்ருக்களை தனுஷினாலும் ஜெயிக்கின்றான் ராமன் என்று காட்டுகின்றார்கள். இப்படி கூடாரை வெல்லும் சீர் என்ன? இந்த வெல்லும் சீர் என்பது இங்கே சீர்மையான குணம். அப்படி எல்லோரையும் இவன் ஜெயிப்பது குணத்தாலே, திருக்கல்யாண குணங்களாலே. வெல்லும் சீர் கோவிந்தா, நல்ல திருக்கல்யாண குணங்கள் நிறைந்த எம்பெருமான். அப்படி எல்லோரையும் குணத்தாலே ஜெயிக்கின்றான். கூடுவாரை குணத்தாலே வெல்வான், கூடாதாரை வீரத்தாலே வெல்வான், சௌரியத்தாலே வெல்வான். இப்படி சீர்னு தெரிவிக்கின்றார்களே. இந்த சீர் என்னும் விஷயமானது வீரம் என்று கொண்டால் பகைவர்களை அம்புக்கு இலக்காகும். அதே சீர் என்னும் விஷயத்தை சீலம் அதாவது குணம் என்று கொண்டால் அது அழகுக்கு அதாவது அடியவர்களை அழகுக்கு இலக்காக்கும், விரோதிகளை அம்புக்கு இலக்காக்கும், அடியார்களை அன்புக்கு இலக்காக்கும். ஆனால் அம்புக்கு இலக்காக்கினார்க்கு மருந்திட்டு ஆற்றலாம். அது ஏதோ தோலிலே ஏற்பட்ட ரணம், அதனை மருந்திட்டு ஆற்றிவிடலாம். ஆனால் குணமும் அழகும் நித்தியமாய் அழியாதபடிக்கு இருக்கின்றது. இதோ இன்னைக்கு அழகாக இருந்தான், நாளைக்கு அழகாக இல்லைன்னா அதை அப்படி ஆத்திண்டு போயிடலாம். ஆனால் அவனுடைய அழகும் குணமும் நித்தியமாய் செல்கின்ற விஷயமாக இருக்கின்றது. மேன்மை குணம் வடிவு ஸ்வரூபரூப குண விபூதி ஐஸ்வர்யம், இந்த 4 விஷயங்கள் அனைத்தும் நிரம்ப பெற்றவனாக அந்த உயர்வுக்கு எல்லையே இல்லாதபடிக்கு இருக்கின்றான். ஏதோ அந்த ஸ்வரூபம் மட்டும் அந்த மேன்மை மட்டும் இருந்து மற்ற விஷயங்கள்னா விட்டுட்டு போயிடலாம். அல்லது ஸ்வரூபம் இல்லாமல் மேன்மை இல்லாமல் ரூபம் நல்ல வடிவழகு அது மட்டும் இருந்தனாலும் விட்டு விட்டு சென்று விடலாம். ஸ்வரூபமும் இல்லை, ரூபமும் இல்லை, மேன்மையும் இல்லை, வடிவழகும் இல்லை, ஆனால் குணம் மட்டும் இருக்கின்றது. அதனால் ஏதோ இதெல்லாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு புறப்பட்டு போய்விடலாம். அடுத்து மேன்மையும் இல்லை, ரூபமும் இல்லை, குணமும் இல்லை, ஆனால் நல்ல ஐஸ்வர்யங்கள் உடையவனாக இருக்கின்றானே, அத்தை பார்த்து அவனிடத்தில் நித்தியமாக இருக்கலாமா என்னால் அது புறந்தள்ளி விடுகின்ற விஷயமாகிவிடும். ஆனால் 4 விஷயங்களும் ஒரு சேரப் பெற்றவனாக இருக்கின்ற எம்பெருமான், அது நித்தியமாகச் சென்று கொண்டிருக்கின்ற விஷயங்களாக இருக்கின்றன. ஸ்வரூப குண விபூதி இத்தியாதிகள், அதாவது மேன்மை என்ன, வடிவழகு என்ன, குணம் என்ன, இதற்கு மேற்பட்ட ஐஸ்வர்யங்கள் என்ன.
இவை அனைத்தும் அவனிடத்திலே அழியாதபடிக்கு என்றும் நித்தியமாயிருக்கின்றன. ஈர்க்கின்ற குணங்கள் தாமரை கண்கள் கொண்டு ஈர்த்தியாலோ என்ன. அப்படி அம்பானது தோலை கிழித்து குத்துயிராக்கும் விரோதிகளை, ஆனால் அழகோ அடியார்களை உயிர்கொலை செய்யும். தொழுது எழு என்ன இருப்பாருடைய குணங்களின் மேன்மையைக் கண்டு அவர்களை சர்வஜனாக்கும். அக்ஞரை சர்வஜனாக்கும் என்று தெரிவிக்கின்றார்கள். அக்ஞர்னா சம்சாரிகள், சர்வஜர்னா நித்தியசூரிகளுக்கு சமமான அந்தஸ்தை பெறுகின்ற சம்சாரிகள். மயர்வு அறமதிநலம் அருளினன் என்று தெரிவிக்கின்றாரே ஆழ்வார். அப்படி அஞ்ஞரை அதாவது சம்சாரிகளை சர்வஜனாக்கும் என்ன அந்த நித்தியசூரிகளுக்கு சமமான அந்தஸ்தை கொடுத்து உயர்ந்த கதிக்கு அழைத்துச் செல்லும் என்ன அந்த எம்பெருமானுடைய மேன்மை என்ன, குணம் என்ன, ரூபம் என்ன, ஐஸ்வர்யங்கள் என்ன, இவைகள் கொண்டாடப்படுகின்றன. மயர்வர மதிநலம் அருளினன் என்று தெரிவிக்கின்றாரே ஆழ்வார். சூழ்விசும் பனைமுகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலைதரை கையெடுத்தாடின ஏழ்பொழிலும் வளமேந்திய என்னப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரைக் கண்டுகந்தே என்ன அந்த நித்தியசூரிகளெல்லாம் வியந்து ஒரு ஆத்மாவை எம்பெருமானுடைய நிர்கேதுகமான கடாட்சத்தை பெற்ற அந்த சம்சாரியானவன் இங்கே எம்பெருமானாலே கடாட்சிக்கப்பட்டு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெறுகின்றானே. மாதவன் தமரென்னு வாசலில் வானவர் போதுமின் எமதிடம் புகுதுக என்னலும் கீதங்கள் பாடினர் கிண்ணறர்கிடர்கள் வேதனல் வாயவர் வேள்வியுள் மடுத்தே. வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியரோடிருந்தமை என்ன ஆழ்வாருடைய பெருமையானது பேசப்படுகின்றதே. ஆனில் அடியார் குழாங்கூட ஆசையுற்றமாறனென்னு பேசப்படுகின்றாரே. அடியார் குழாங்களோடு உடன் கூடுவது என்னகுலோ என்ன பாரித்தாரே ஆழ்வார். வந்தவர் எதிர்கொள்ள அந்த திருமாமணி மண்டபமான ஸ்ரீ வைகுண்டம் நித்திய விபூதி அங்கே இந்த ஆத்மாவானது நுழைய வந்தவர் எதிர்கொள்ள அனைவரும் வந்து இப்படி தாம்பூலம் என்ன இப்படி ஸ்ரீபாதத்தை எல்லாம் நன்கு கழுவி உபசாரணை செய்கின்றார்கள். மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அந்தம் இல் பேரின்பம் முடிவே இல்லாத எல்லையில்லாத பேரின்பத்தை அளிக்கின்ற உயர்ந்த கதியான மோட்சம். அந்த மோட்சத்தை பெற்று எம்பெருமானுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்களுக்கு ஆட்படுவது சூழ்ந்து இருந்து ஏத்துவர் பல்லாண்டேன்னு அந்த போக்கியத்தை பெறுவது. ஆக அஞ்ஞரை சர்வஜராக்கும் என்னபடிக்கு மயர்வர மதிநலம் அருளினன் என்ன அப்படி ஆழ்வாருக்கு எம்பெருமான் தானும் தன்னுடைய நிர்கேதம் காரணமற்ற கருணையை கொடுத்து அருள ஆழ்வார்தானும் ஞானம் பக்தி வைராக்கியங்களால் எம்பெருமானை அடைந்தார். அவா அறப்பெற்றார். பகவானை அடைய வேண்டும் என்று ஆர்த்தி கொண்டிருந்தாரே, அவா கொண்டிருந்தாரே. அவா அறச்சூழ் அரியை அயனை அறனையலற்றி அவா அற்றுவீடு பெற்ற குருகூர் சடகோபன் ஆழ்வாரே அருளிச் செய்கின்றாரே. அக்ஞரை சர்வஜராக்கும் எது என்னால் எம்பெருமானுடைய குணம். சர்வஜராக்கும்னா தேசப்புகழ் உடையவராக்கும். எது தேசம்னா ஸ்ரீ வைகுண்டம். நித்யராக்கும் நித்தியசூரிகளில் ஒருவராக்கும். வைகுண்டே து பரேலோகே சியாசார்த்தம் ஜெகத்பதிகி ஹாஸ்தே விஷ்ணுரத் சிந்தியாத்மா பக்தைகி பாகவதை சகா என்னபடிக்கு இந்த ஸ்ரீவைகுண்டத்திலே எம்பெருமான் தானும் ஸ்ரீதேவி என்ன, பூமிதேவி என்ன, நீலாதேவி என்ன, நித்தியர்கள் என்ன, பக்தர்கள் என்ன, முக்தர்கள் என்ன அனைவரோடும் ஒன்றாக கலந்து கொண்டு அந்த உயர்ந்த போகத்தை அனுபவிக்கின்றானே. ஆக நித்தியசூரிகளில் ஒருவராக்கும். எத்திரம் எத்திரம் என்ன இங்கே இருக்கையிலே அந்த குணங்களானவை மோகிக்க வைக்கும். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா இவன் கூடாதவரையே வெல்லும். கூடினாரிடம் தோற்றிருக்கும் என்னும் விஷயத்தை கோவிந்தனாயிருக்கும் காணலாம். கோவிந்தனாயிருக்கும் இருப்பிலே காணலாம் என்று தெரிவிக்கின்றார்கள். அப்படி கூடாதவர்களே இவன் தன்னுடைய வீரத்தாலே வெல்கின்றான் என்பது ஒரு புறம். கூடினாரிடம் அதாவது அடியார்களிடம் தோற்றிருக்கும் என்னும் விஷயத்தை கோவிந்தனாயிருக்கும் இருப்பிலே காணலாம்னு தெரிவிக்கின்றார். கோவிந்தன்னா பசுக்களை மேய்ப்பவன், கன்றுகளை மேய்ப்பவன் என்று காட்டப்படுகின்றானே. தன்னுடைய காரியத்தை தான் செய்ய சக்தியற்று இவன் கை பார்த்திருக்கும் வஸ்துக்களிடத்திலே இவனுடைய அன்பானது கரை புரண்டிருக்கும். கன்றுகள்லாம் கண்ணனுடைய கையே எதிர்பார்த்து நிற்கின்றனவே. அப்படிப்பட்ட கன்றுகளிடத்திலே தோற்று திவத்திலும் பசுநிறை மெய்ப்பு உபத்தி செங்கனிவாயங்கள் ஆயர்த்தேவே ஆழ்வார்தானும் பாரித்து அருளிச் செய்கின்றாரே. இங்க கண்ணபிரானாக வந்து பசுக்களையும் கன்றுகளையும் மேய்த்த அந்த ஆனந்தம், அந்த ஆனந்த விகுதியாலே தன்னுடைய அவதார நோக்கானது
முடிந்த பிறகு தன்னடிச்சோதியான பரமபதத்திற்கு எழுந்தருளிய பின்பும் டியோ 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 என்று அந்த கன்றுகளை மேய்ப்பதிலேயே தன்னுடைய மனத்தை வைத்து லயித்திருந்தானாம். நித்தியசூரிகளும் இதனைக் கண்டு ஆச்சரியமாக அவனை பார்த்தார்கள் என்று பார்க்கின்றோமே. திவத்திலும் பசுநிறை மேய்ப்புவத்தினு, திவத்திலும்னா அந்த ஸ்ரீவைகுண்டத்திலும் பசுநிறை மேய்ப்பு, இந்த பசுக்களையும் கன்றுகளையும் மேய்ப்பதிலேயே உவத்தி ஆனந்தம் என்பதானது காட்டப்படுகின்றது. செங்கனிவாயங்கள் ஆயர்த்தேவே என்கிறபடி அப்படி தன்னோடு ஒத்தவர்களுக்கு உதவும் இடமான பரமபதத்தை காட்டிலும் நித்தியசூரிகளுக்கு தன்னுடைய அருளை கொடுப்பதை காட்டிலும் அவர்கள்லாம் சர்வஜனார்களாக இருக்கின்றார்கள். அப்படி அஜ்ஞராக இருக்கின்ற பசு கூட்டங்களை மேய்க்கும் போது எம்பெருமானுக்கு உகப்பு விஞ்சி இருக்குமா. நீசனேன் நிறை ஒன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கை ஈசன் வானவர்க்கு என்பென்னால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு. இவன் நித்தியசூரிகள நாயகன் சொல்லியாச்சுன்னா திருவேங்கடத்தெம்பெருமானுக்கு அது ஒன்றும் பெருமையை சேர்த்துருமனா சேர்க்காதான். நீசனே நிறை ஒன்றுமில்லை, இப்படி குறைகளே உடைய என்னிடத்திலே அவன் தன்னுடைய பாசத்தை வைத்த கருணையை கொடுத்தானே. என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கை எதுவன்னோ அவனுக்கு பெருமையாயிற்று. ஆக நித்தியசூரிகளிடத்திலே கலந்து பரிமாறுவதைக் காட்டிலும் பசுக்களோடே கலந்து பரிமாறுவதிலேயே அவன் மிக்க உகப்பை கொண்டிருந்தான். இப்படி தானாகவே புல்மேயவல்ல பசுக்களை ரட்சிப்பதைக் காட்டிலும் புல் மேயவும் அறியாத கன்றுகளை ரட்சிப்பதில் உகப்பு. கன்று மேய்த்து இனிதுகந்த காலை பசுக்களை மேய்ப்பதிலே ஆனந்தமென்னால் கன்றுகளை மேய்ப்பதிலே பேரானந்தம். பசு நிறைப்பு ஒத்தி என்னும் கண்ணு மேய்த்து இனிதுகந்த காளா என்னும் காலிமேய்க்க வல்லா என்ன மேய்த்து விளையாட வல்லானை என்றும் இவர்த்தம் ஆழ்வார்களே அறிவிக்கப்பட்ட ஸ்ரீசுக்திகளாக இருக்கின்றது. முந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு பகழும் பரிசினால் நன்னாக. ஏதோ நன்னா பேசுகிறேன், கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான் சொல்லி ரொம்ப அழகாக சாமர்த்தியமாக ஏதோதெல்லாம் சொல்கிறீங்க. உங்களுக்கு என்ன வேணும் முதல்ல அதை சொல்லும் என்ன கண்ணன் கேட்கின்றான். முந்தன்னை பாடிப்பறை கொண்டு அப்படி இத்தனை நாட்கள் முன்பு உன்னை பாடாமல் இருந்த துன்பம் தீரும்படி எதனால் பாடாமல் இருந்தார்கள்னா கண்ணனை பிரிந்திருக்கின்ற ஆற்றாமை வீட்டிலே பெரியோர்கள் பூட்டி வைத்திருக்கின்றார்கள். கண்ணன் கண்களில் இந்த பெண்கள் பட்டுவிட்டால் அவன் இவர்களை படுகொலை அடிப்பான், தன் அழகாலே இவர்களை வென்று இவர்களை அழைத்து கொண்டு சென்று விடுவான் என்ன பயந்து பெண்களை வீட்டுக்குள்ளே பூட்டி வைத்தார்களே. அப்பொழுது கண்ணன் நாமத்தை சொல்லுவதற்கும் இவர்கள் அஞ்சி இருந்தார்கள். ஆனால் அவர்களாகவே பார்த்து இவர்களை நோன்பு நோக்க அனுமதிக்க உந்தன்னை பாடிப்பறை கொண்டு அந்த முன்பு பாடாமல் இருந்த துன்பமெல்லாம் தீரும்படி வாயாரப் பாடினோம். பாடிப்பறை கொண்டுன்னு நாட்டார் விரும்பிய பறை முதலானவற்றையும் முன்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். இந்த நோன்பானது நிறைவு பெறுகின்றது. இனி நோன்பு நோற்ற பின்பு நாங்கள் உன்னிடத்திலே நாடு புகழும் பரிசு என்று பெரும் பரிசுகளை விண்ணப்பிக்கப் போகின்றோம். அவை யாவை என்று கேட்டு அவற்றை எங்களுக்கு அருளிச் செய்வாயாக, பிரசாதமாக அருளுவாயாக என்று தெரிவிக்கின்றார்கள். நாடு புகழும் பரிசினால் நன்றாக ஏதோ ஒரு கண்ணை மட்டும் கொடுக்கக்கூடாதான், பிராட்டியோடு சேர்ந்து இருவருமாக சேர்ந்து கொடுக்க வேண்டிய பரிசு. அதுதான் நாடு புகழும் பரிசினால் நன்றாக பாரோர் புகழ அவன் கொடுத்தான் இவர்கள் பெற்றார்கள். இன்னும் ஊரெல்லாம் புகழும்படி விரோதிகளெல்லாம் வயிறு எரியும்படியாக அந்த பரிசனை அவர்கள் இருவருமாக சேர்ந்து கொடுக்க வேண்டுமா. அப்படி என்ன பரிசு தான் வேணும்னா சூடகமே தோள்வளையே தோடைய செபிப்போவே பாடகமே என்னனைய பல்கலனம் யாமணிவோம். போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனும் பல பல யாசித்தார்களே. அப்பொழுது நோன்புக்கு வேண்டிய வஸ்துக்களாக இங்கே பல்கலனம் என்ன பல பல ஆபரணங்களை கேட்கின்றார்கள். சூடகம் தோடகம்னு பல பல ஆபரணங்கள்னா பல சூடகங்கள், பல தோள்வளைகள், பல தோடுகள், பல செபிப்பூக்கள், பல பாடகங்கள், பல்கலனம் யாமணிவோம். பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவே என்ன அவனுடைய பெருமை இருக்கின்றதே. அதற்கு ஈடாக பல்கலனும் என்ன இவர்கள் அவனிடத்திலே பல பல ஆபரணங்களை யாசிக்கின்றார்கள். சூடகமே என்ன கைக்கு அணிகின்ற ஆபரணங்கள், தோள்வளையே என்ன தோள்களுக்கு அணிந்து கொள்கின்ற ஆபரணங்கள், தோடே என்ன காதுக்கு கீழே அணிகின்ற ஆபரணம், செவிப்போவே என்ன காதுக்கு மேலே அணிகின்ற ஆபரணம், பாடகமே என்ன கால்களிலே அணிந்து கொள்ளுகின்ற ஆபரணங்கள். இதெல்லாம் அணிவோம்னு தெரிவிக்கின்றார்கள்னா கண்ணன் அணிவித்து தங்களை மகிழ்விக்க அணிவோம் மகிழ்வோம் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்று தெரிவித்தார்களே. இப்படிப்பட்ட விஷயங்களை அந்த ஆபரணங்களையெல்லாம்
கண்ணனே வந்து பூட்டி தங்களை மகிழ்விக்க வேணும். இத்தனை நாள் அவனை பிரிந்திருந்த துன்பமெல்லாம் தீரும்படியாக கூடியிருந்து குளிர வேணும். நாடு புகழும் பரிசனால் நன்னாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்னனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம். அப்போ ஆடை உடுப்போம்னு தெரிவிக்கின்றார்களே, இத்தனை நாட்கள் இவர்கள் வஸ்திரமே உடுக்காமல் இருந்திருந்தார்களா என்னால் அன்னு நான் பிறந்திலேன். எம்பெருமானுடைய கருணையை பெறும் வரை அது பிறப்பே அல்ல. எப்பொழுது எம்பெருமானுடைய கருணையானது நமக்கு ஏற்படுகின்றதோ பிறந்த பின் மறந்திலேன் என்றபடிக்கு ஆடை உடுப்போம் என்பது இத்தனை நாட்கள் அவனை பிரிந்து இருந்த காலத்திலே அணிந்த ஆடையே அல்ல. உடுத்து களைந்த நின் பேதகவாடை உடுத்து கலத்ததுண்டு என்று பெரியாழ்வார் அருளி செய்கின்றாரே. ஆடை உடுப்போம் என்று அவன் தான் சூடிக்களைந்த வஸ்திரத்தை தங்களுக்கு அணிவித்து மகிழ்விக்க வேண்டுமா? மலரிட்டு நாம் முடியோம் மையிட்டு எழுதோம் என்று சொன்ன குறை தீர இங்கே பாடகமே என்னனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் என்று தெரிவிக்கின்றார்கள். இப்போ உடுத்து கலைந்தனின் பேதகவாடை உடுத்து கலத்தது உண்டுன்னு ஒரு விஷயம் இருக்கின்றது அங்கே. ஆக நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்ன இந்த நோன்பு காலத்திலே இவற்றையெல்லாம் போக்கிய வஸ்துக்களையெல்லாம் உண்ணமாட்டோம் என்று தெரிவித்தார்களே, அந்த குறை தீர வேண்டாமோ என்று கண்ணன் கேட்கின்றான். அந்த குறையையும் நீயே தீர்த்து வைக்க வேண்டும். ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து. அப்படி பால் சோறுனா அது எப்படி இருக்கணும்னா, நல்லா நீரிலே அல்லாமல் பாலிலேயும் சேராக்கி, நீரிலே அல்லாமல் பாலிலேயே சோறாக்கி, அந்த பாலையே நல்லா காய்ச்சி அதனையே நல்ல சோறு பதங்களாக்கி அச்சோறானது மறையும்படி நல்ல முந்திரி பருப்பு திராட்சை நெய் அச்சோறானது மறையும்படி நெய்யிட்டு உன்னோடு சேர்ந்து உண்போம் என தெரிவிக்கின்றார்கள். உன்னோடு சேர்ந்து உண்போம். ஆனால் அப்படி உண்டார்களா என்றால் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து. இப்பொழுது கண்ணன் முன்பே நின்று விட்டான். அவனையே இவர்கள் வெறிக்க பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவனோ இவர்களையே வெறிக்க பார்த்து கொண்டிருக்கின்றான். அந்த பால் சோறு உள்ளங்கையிலே இருக்கின்றது. அப்படி நெய்யானது வழிந்து முழங்கை வழியாக கீழே விழுந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்னால் வாயிலே சோறு சென்றால் தானே நெய் உள்ளே போகும் என்று ஐதீக நிர்வாகங்கள். அந்த சோறை உண்டிருந்தால் நெய் வாயின் உள்ளே சென்றிருக்கும். இவர்களோ சோறை உண்ணவில்லை. உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்ன தாரக போக்கிய போஷக வத்துக்களாக கண்ணன் முன்பே நின்று கொண்டு எதிர்ச்சூழல் புக்கணிக்க இவர்கள் அவனையே பார்த்து கொண்டு அந்த பால் சோற்றை உண்ண மறந்தார்கள். ஆகையாலே அந்த பால் சோறில் இருந்த நெய்யானது முழங்கை வழிவார கனைத்திளங்கட்டெருமை கண்ணுக்கிறங்கி நினைத்த மலைவழியே நின்று பால் சோர நனைத்தெல்லம் சேராக்கும் என்னபடிக்கு இவர்கள் கையிலிருந்து இந்த பால் சோட்டிலிருந்த நெய்யெல்லாம் நனைத்து இல்லம் சேராக்கும், பால் சேராக்கும். அப்படி மூட நெய் பெய்து முழங்கை வழிவார என்றபடிக்கு அது அங்கே வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடியதாம். நெய் வெள்ளப்பெருக்கு. ஆக கூடியிருந்து குளிர்ந்து என்று இன்னாரோடு கூடியிருந்து என்று இவர்கள் சொல்லவில்லை. என்றாலும் கூடத்தகாதவர்களை விலக்கி கூடியே இருக்க வேண்டிய கூடுகைதான் இங்கே வைலட்சண்யமாக காட்டப்படுகின்றது. தன்னோடு கூடாதவர்களுக்கெல்லாம் பிறர்களுக்கு அறியவித்தகன் என்று அவர்களையெல்லாம் விலக்கி, அப்படி இவனோடு கூடினால் அல்லது தரிக்க மாட்டாமை என்கிற தன்மையை உடைய அடியார்களோடு கூடுகைதான் இங்கே விலக்ஷிதம் என காட்டுகின்றார்கள். மெய்யில் வாழ்க்கையை மெய்யெனக் கொள்ளும் இவ்வையந்தன்னோடும் கூடுவதில்லையான். மெய்யில் வாழ்க்கை, மெய்யில்லாத வாழ்க்கை, அநித்தியமான வாழ்க்கை, இதைதான் நித்தியம்னு நினைச்சுண்டு தேகாத்மாபிமானத்தோடு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சம்சாரிகளோடு இவ்வையந்தன்னோடும் கூடுவதில்லையான். இவர்களோடு நான் ஒரு பொழுதும் கூடமாட்டேன். நூலினேரிடையார் திறத்தே நிற்கும் ஞாலந்தன்னோடும் கூடுவதில்லையான் என்ன. அப்படி நூலின் நேரிடையார்னு இந்த நல்ல வேல் போன்ற கண்கள் என்ன, நுண்ணிய இடைகள் என்ன, அப்படிப்பட்ட அழகையுடைய பெண்கள், அவர்களிலே லயித்துக் கொண்டு இருக்கின்ற சம்சாரிகளோடு நான் ஒரு பொழுதும் ஞாலந்தன்னோடும் கூடுவதில்லையான் என்றும்
உண்டியே உடையே உகந்தோடும் இம்மண்டலந்தொன்னோடும் கூடுவதில்லையான் என்றும். அப்படி வஸ்திரம் என்ன, உணவென்ன, இவைகளுக்காக அப்படி யார் யாரிடத்திலோ மண்டி கிடக்கின்ற சம்சாரிகள் அவர்களோடு கூட மாட்டேன் என்று தெரிவிக்கின்றார் குலசேகர ஆழ்வார். இவர்களெல்லாம் விடத்தக்கவர்கள். அப்பொழுது யார் கூடத்தக்கவர்கள்னா, திருவரங்கன் திருமுற்றத்து அடியார்கள் ஆட்டமேவி அலந்தழைத்து மால்கொள் சிந்தையராய் ஈட்டங்கண்டிடக் கூடுமேல் அது காணும் கண்பயனாவதே என்று எம்பெருமான் உகக்கின்ற அடியவர்களே கூடத்தக்கவர்கள் என்று குலசேகர ஆழ்வார் தானும் அப்படி யார் விட வேண்டியவர்கள், யார் பற்றப்பட வேண்டியவர்கள் என்று தெரிவித்தாரே. அவனே நோக்காக அவனையே நோக்க உண்பதை மறந்தார்கள் ஆய்ச்சிமார்கள். அவனும் இவர்களையே நோக்காக இவர்களையே நோக்க அவனோடு சேர்த்தியில் இவர்களும் இவர்களுடைய சேர்த்தியில் அவனும் கூடி குளிர்ந்தார்கள் என்பதானது காட்டப்படுகின்றது. இத்தனை நாட்கள் ஒருவரொருவர் பிரிந்திருந்து பட்ட துன்பமெல்லாம் தீரம்படியாக கூடியிருந்து குளிர்ந்து என்று தெரிவிக்கின்றார்கள். கண்ணனுக்கு இந்த பெண்களையெல்லாம் பிரிந்திருந்தது எப்படிப்பட்ட ஆற்றாமைக்கு நிகராக இருந்ததாக என்றால், பரதனை பிரிந்திருந்த ராமன் பட்ட துன்பம் போன்றிருந்துதான் பெண்களை இவன் பிரிந்திருந்து பட்ட பாடு. அதே சமயத்திலே இந்த பெண்களுக்கு கண்ணனை பிரிந்திருந்த ஆற்றாமையானது எப்படிப்பட்டதாக இருந்தது என்னால், பெருமாளை பிரிந்திருந்த பொழுது பிராட்டிப்பட்ட துன்பம் போன்று இருந்தது என்று தெரிவிக்கின்றார்கள். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்னாது நிற்பதொன்னில் என்ன, உயர்ந்த புகழல்லாமல் உலகத்தில் ஒப்பற்ற ஒரு பொருளாக அழியாமல் நிலை நிற்க வல்லது வேறொன்றுமில்லை என்று திருக்குறள். உயர்ந்த புகழ், இதுக்கு நித்தியமான புகழ் இருக்கின்றதோ அதற்கு ஒப்பற்ற ஒரு பொருளாக, அதற்கு நிகராகவும் மேம்பட்டதாகவும் இன்னொரு விஷயம் இல்லாதபடிக்கு அப்படி நித்தியமாக அழிவின்றிக்கு நிலை நிற்க வல்லது வேறொன்றுமில்லை. அந்த நித்தியமான விஷயத்திலேயே நம் மனமானது லயிக்க வேண்டும், ஈடுபட வேண்டும். உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசு என்று தங்கள் பெருமான் பிராட்டிக்கு பண்ணின சன்மானம் போலே அனாதிகாலம் எல்லோராலும் பட்ட அவமானம் மறக்கும்படியாக ஒருவன் கொடுத்தபடியே சிலர் பெரும்படியே என்ன பாரோர் புகழ என்ன நாட்டார் கொண்டாடும்படியான பிரதானமாக இருக்க வேண்டும் என்று திருப்பாவையிலே ஆண்டாள் தானும் அருளிச் செய்கின்றாள். விண்ணப்பித்த விஷயங்களே பழையப்பின் அடியனை க்ஷமித்தருளுமாறு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகின்றேன். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம். திருமையமலை ஆளராமானுஜ சுவாமி திருவடிகளே சரணம்.